ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம தமிழ் டப்பிங்ல ஒரு ஃபேண்டசி அட்வென்ச்சர் படமாக வெளியான ஜுமான்ஜி படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். 1969ல ஆலன் பெரிஷ் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல ஜுமான்ஜி அப்படிங்கிற ஒரு போர்ட் கேமை கண்டெடுக்கிறாரு. அந்த கேமை தன் ஃப்ரெண்டான சாராவோட சேர்ந்து விளையாட ஆரம்பிக்கிறாரு. இவங்க விளையாடும் போது டைஸை வந்து ரோல் பண்ணுவாங்க. ஆட்டோமேட்டிக்கா கேம் பீசஸ் மூவ் ஆகும். அதுக்கப்புறமா அந்த போர்டுக்கு நடுவில் இருக்கிற கிறிஸ்டல் பால்ல ஒரு மெசேஜ் தெரியும். அந்த மெசேஜ்ல இருக்கிற விஷயம் பாத்தீங்கன்னா நடக்கும். ஒரு கட்டத்துல அடுத்து யாராவது 5 அல்லது 8 வந்து டைஸ் ரோல்ல வந்து போட்டாங்க அப்படின்னா தான் ஆலன் வந்து ஒரு அடர்ந்த காடுல இருந்து விடுவிக்கப்படுவார். அது வரைக்கும் அவர் அங்கேயே தான் இருப்பார் அப்படின்ற மாதிரி போடப்பட்டிருக்கும். அதே மாதிரி ஆலனும் பாத்தீங்கன்னா காணாம போறாரு. அதை பார்த்த உடனே சாரா பாத்தீங்கன்னா தொடர்ந்து விளையாடாம அந்த கேம் விட்டு வெளியே வந்து பயந்து ஓடிடுறாங்க. அதுக்கப்புறமா ஆலன் மிஸ்ஸிங்காவே இருக்காரு, திரும்ப வரவே இல்லை. 20 வருஷம் கழிச்சு ஜூடி அண்ட் பீட்டர் பாத்தீங்கன்னா அந்த கேமை விளையாட ஆரம்பிக்கிறாங்க. அது தொடர்ந்து ஊருக்குள்ள மிருகங்கள் வர ஆரம்பிக்குது. இவங்களுடைய டைஸ் ரோலால ஆலன் விடுவிக்கப்படுறாரு. இந்த கேம்ல நடந்த விஷயங்களை சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இந்த கேமை வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்றது ரூல்ஸ். ஸோ தொடர்ந்து இவங்க கேம் ஆடும்போது எந்த மாதிரியான சேஞ்சஸ்லாம் நடக்குது, இறுதியில் இவங்க கேமை கம்ப்ளீட் பண்ணி பழைய நிலைக்கு எல்லாத்தையும் கொண்டு வந்தாங்களா அப்படின்றத இந்த படத்துடைய கதையே. இந்த படத்துடைய ஸ்டோரி பிளாட் பாத்தீங்கன்னா புதுசாகவும் ரெஃப்ரெஷிங்காக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஒரு நல்ல கான்செப்டை எங்கேஜிங் ஸ்கிரீன் பிளே மூலமா டல் மொமெண்ட்ஸ் எதுவுமே இல்லாம ரொம்ப நல்லாவே கொடுத்திருக்காங்க. டெக்னிக்கலி இந்த படம் பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்துக்கு ஒரு சவுண்டான ஒரு படம் தான் அப்படின்னு சொல்லலாம். சிஜே ஒர்க் இன்னைக்கு பாத்தீங்கன்னா சிஜே பண்ணிருக்காங்க அப்படின்றது தெரியலாம். இருந்தாலுமே 1995ல அந்த சிஜே ஒர்க் பண்ணது வந்து பெஸ்ட் அப்படின்னு தான் சொல்லுவேன். ராபின் வில்லியம்ஸ் வழக்கம் போல ஒரு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு இந்த படத்துலயுமே. ஓஜி மேரி ஜேன் ஆன கிறிஸ்டின் டன்ஸ் பாத்தீங்கன்னா குழந்தை நட்சத்திரமா ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காங்க. இன்னைக்கு காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா அடல்ட்ஸ் அண்ட் கிட்ஸ் சேர்ந்து பாக்குற மாதிரி ஒரு நல்ல கதை காலத்தோட கிட்ஸ் மூவி அப்படின்றது வரது குறைஞ்சு போயிடுச்சு. அந்த வேக்யூமை இந்த படம் வந்து ஃபில் பண்ணோம் அப்படின்றது சந்தேகமே இல்ல. நம்ம ரீ-ரிலீஸ் படம்லாம் பார்ப்போம்ல, அந்த மாதிரி இந்த படத்தை வந்து உங்களோட குழந்தைங்களோட சேர்ந்து பார்க்கலாம். அவங்களுக்கு கண்டிப்பா இந்த படம் பிடிக்கும். அதே நேரத்தில் அடல்ட் ஆடியன்ஸும் இந்த படம் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும். என்னடா இது சில்ட்ரன் மூவியா இருக்கு, பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நான் சொல்றது ஒரே விஷயம் தான். ஐயா, இது ராபின் வில்லியம்ஸ் படம். அவர் நடிச்ச எல்லா படங்களுமே பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும். நீங்க கண் மூடிட்டு எந்த படம் வந்து எடுத்து பாத்தீங்க அப்படின்னாலுமே அது ஒரு நல்ல படமா தான் இருக்கும். மோஸ்ட்லி அவர் காமெடி படங்கள்ல நிறைய நடிச்சாலுமே கேரக்டர் ரோல்ஸ் நடிச்ச குட் மார்னிங் வியட்நாம், டெட் போயிட் சொசைட்டி மாதிரியான படங்கள் என்னுடைய ஃபேவரட் மூவிஸ்ல ஒன்னு அப்படின்னே சொல்லலாம். படத்துடைய பேசிங் நல்லா இருக்கும், பெருசா டல் மூமெண்ட் எதுவுமே இருக்காது. 1995ல வெளியான சிறந்த படங்கள்ல இதுவும் ஒன்னு. இது ஒரு டாப் சினிமா, மிஸ் பண்ணாம பாருங்க. படத்துல அல்கானட் இல்ல, இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்கலாம். ஜுமான்ஜி படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 7 out of 10.